எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 2 லெசன் 19 பார்க்கலாம். மில்கர் படியே, சேர்ந்து படிங்கன்னு சொல்கிறாங்க. அவுட்னா என்ன? அவுட்னா இப்போ கிரிக்கெட் விளையாடணும், பால் கேட்ச் பிடிச்சாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்களால விளையாட முடியாது இல்லையா? அது ஒரு அவுட். அப்புறம் நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடும் போதும் யாராவது நம்ம கேட்ச் பண்ணிட்டோன்னா நம்ம அவங்கள அவுட்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ லெசன் நேம் வந்து அவுட். ஓகே, சரி இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். छुट्टी का दिन था. ஸோ இட் வாஸ் அ ஹாலிடே. छुट्टीனா லீவ், சரியா? ஒரு லீவ் நாள். ஜீத் ஆர் பப்ளி, இவங்க தான் ஜீத், இவங்க தான் பப்ளி, சரியா? சுபஹ் से खेल रहे थे, காலையிலேருந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. उन्होंने कई सारे खेल खेले, அவங்க ரொம்ப நிறைய கேம்ஸ் விளையாண்டாங்களாமா. தோனோனே ரஸ்ஸி கூதி, ரெண்டு பேரும் கயிறு குதிச்சாங்களாமா. ரஸ்ஸினா கயிறு, கூதினா ஜம்ப் பண்ணது, சரியா? நம்ம இங்கிலீஷில் தான் ஸ்கிப்பிங்னு சொல்லுவோம், சரியா? தமிழில் வந்து கயிறு குதிக்கலான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிர் சுப்பன் சுப்பாய் கேலி, அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டாங்களாமா. கண்ணாம்பூச்சி சொல்லுவோம் இல்லையா? இங்கே பாருங்கள், கண்ணாம்பூச்சி விளையாண்டாங்களாமா. நெக்ஸ்ட் உஸ்கே பாத், அதுக்கப்புறம் கில்லி டண்டா கேலா. கில்லி டண்டானா என்ன? இது ஒரு குச்சி இருக்கும், கையில் ஒரு குச்சி இருக்கும், சரி? அது இப்படி அடித்து மேலே போய் இப்படி விளையாடுவாங்க, சரியா? ஸோ அவங்க கில்லி டண்டா விளையாண்டாங்களாமா. நெக்ஸ்ட் பேஜ். பப்ளி நே கிரிக்கெட் खेलने के लिए कहा, பப்ளி வந்து கிரிக்கெட் விளையாடலான்னு சொன்னாங்களாமா. ஜீத் गेंद फेंकने के लिए तैयार हो गया. ஜீத், गेंदனா பால், फेंकने के लिएனா வீசுறதுக்காக, तैयार हो गया ना ரெடி ஆயிட்டாங்களாமா. जीत ने गेंद फेंकी, जीत வந்து பால் வீசினாங்களாமா. பப்ளி ने जोर से भल्ला घुमाया, பப்ளி வந்து வேகமாக பேட்டை சுற்றுனாங்களாமா. गेंद मोहित के आंगन में चली गई, ஸோ பால் வந்து மோஹித்தோட ஃப்ரண்ட் யார்டில் விழுந்துருச்சான், ஓகேவா? மோஹித் के घर ताला लगा हुआ था, மோஹித்தோட வீட்டில் பூட்டு போட்டிருந்துச்சாமா. जीत और बबली का खेल रुक गया, जीतुம் பப்ளியோட கேம் ஸ்டாப் ஆயிடுச்சான். रुक गयाனா என்ன? ஸ்டாப் ஆயிடுச்சான். बबली बोली, பப்ளி சொன்னாங்களாமா, कि उसे गेंद बनानी आती है, அவங்களுக்கு பால் செய்ய தெரியுமா. बनानी आती है ना, செய்ய தெரியுமா. उसने जीत से, அவங்க जीत கிட்ட कपड़े क्लॉथ, कागज पेपर और पन्नी लाने को कहा. पन्नीனா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பன்னின்னு சொல்லுவாங்க. ஓகே, वह खुद भी ये सब ढूंढने लगी, அவங்களும் இதெல்லாமே தேட போயிட்டாங்களாம், சரியா? दोनों ने खूब सारी कतरने और पन्नियाँ इकट्ठा कर ली. கத்திர்னேனா கிளாத் இருக்கு இல்லையா, அதோட பீசஸ், சரியா? பன்னியானா பிளாஸ்டிக் பேப்பர்ஸோட பீசஸ், சரியா? बबली सुतली का टुकड़ा भी लाई. சுத்லி கா டுக்கடானா இங்கே பாருங்கள், அதை கெட்டுறதுக்கான கயிறு இருக்கு இல்லையா, இதுதான் சொல்கிறாங்க, சரி? இங்கே பாருங்கள், நிறையா பேப்பர், கிளாத் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சேர்ந்தவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்களாமா. பப்ளி நே உன் சப்கோ மிலாக்கர், பப்ளி அது எல்லாத்தையும் சேர்த்து, மிலாக்கர்னா என்ன? எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், மிலாக்கர் ஏக் கோலா பனாலியா, ஒரு கோலானா என்ன? ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிட்டாங்களாமா, பால் மாதிரி ஒரு உருண்டு பிடிச்சிட்டாங்களாமா. கோலேக்கோனா அந்த பாலை சூத்லி சே கஸ் தியா, சூத்லி சே கஸ் தியானா அந்த கயிறை வச்சு நல்லா இறுக்கமாக கெட்டிட்டாங்களாமா. கஸ் தியானா இறுக்கமாக கெட்டுறது, சரியா? दोनों की पसंद की गेंद बन गई, அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி பால் ரெடி ஆயிடுச்சாமா. खेल फिर से शुरू हो गया, मैच, ஓகேவா? கேம் வந்து திரும்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. इस बार बबली ने गेंद उठाई, இந்த டைம் பப்ளி தான் பவுலிங் பண்ணாங்களாமா. ஜீத் ने बल्ला उठाया, ஜீத் வந்து பேட்டிங் பண்ணாங்களாமா. बबली ने गेंद फेंकी, பப்ளி வந்து பால் வீசினாங்களாமா. ஜீத் ने जोर से भल्ला घुमाया, ஜீத் வந்து நல்லா ஃபோர்ஸாக பேட்டிங் பண்ணாங்களாமா. गेंद खुलकर हवा में फैल गई, ஸோ பால் பிரிஞ்சு, खुलकरனா என்ன? பிரிஞ்சு காற்றுல
ஸ்கேட்டர் ஆயிடுச்சான். பாருங்க அங்கே இங்கே போயிடுச்சு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா? பப்ளி ने उछलकर एक कपड़ा पकड़ लिया. பப்ளி வந்து உச்சல்கர்னா என்ன, குதிச்சு, ஏக் கப்படா ஒரு துணியை பிடிச்சிட்டாங்களாமா. பப்ளி உச்சல் உச்சல்கர் அவுட் அவுட் சில்லானே லகி. பப்ளி குதிச்சு குதிச்சு அவுட் அவுட்னு சில்லானே லகினா கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாமா. வஹ ஹாத் மே கப்படா லேக்கர் அவங்க கையில் கிளாத்தை வச்சுட்டு அவுட் அவுட் கர்த்தே ஹுவே தோடி கையில் கிளாத் வச்சுட்டு அவுட் அவுட்னு சொல்லிட்டே ஓடினாங்களாமா. ஓகேவா? ஸோ பாருங்கள் லெசன் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இல்லையா, ஜாலியாக இருந்ததில்ல? ஓகே கிட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பை, டேக் கேர்.